ஆம்பியர் மெஷர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆம்பியர் மெஷர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். 200 மைக்ரோ ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர் ரேஞ்ச் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 200 மைக்ரோ ஆம்பியர்லேருந்து 200 மில்லி ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோப் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதுவே நான் 10 ஆம்பியர் ரேஞ்ச் வரைக்கும் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோபை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ காமனில் அப்படியே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் 10 ADCன்னு கொடுத்துக்கணும். அதாவது இந்த 10 தான் குறிக்குது. அதாவது மேக்ஸிமம் 10 ஆம்பியர் வரைக்கும் டிசி கரண்ட்டை இதில் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த இதில் ஓகேங்களா? ஸோ இந்த ஜாக் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 10 ஆம்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 1 2 3 4 இந்த 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 200 மில்லி ஆம்பியர் ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 0லேருந்து 200 மில்லி ஆம்பியர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அபவ் 200லேருந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணால் எப்போயுமே இதான் யூஸ் பண்ணுவேன். இந்த பக்கம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதை விட இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃப் ஆம்பியர் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எப்போ டிசி ஆம்பியர் மெஷர் பண்ணாலும் நீங்கள் 10 ஆம்ஸில் இது நம்மளோட ஃபங்க்ஷன் சுவிட்சை 10 ஆம்ஸில் செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ப்ரோப் எடுத்து இன்செர்ட் பண்ணுங்கள். 10 ஆம்பியர் வந்து டிசி கரண்ட்டோட 10 ஆம்பியர் தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ ஏன்னு போட்டிருக்கு, அதாவது ஆம்பியர். எதோட ஆம்பியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கீழே டாட் லைன் போட்டிருந்தால் என்ன அர்த்தம்? டிசி. ஸோ இதை டைரக்ட் கரண்ட்டோட ஆம்பியர் மட்டும் தான் இதில் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 10 ஆம்ஸ் செட் பண்ணியாச்சு. ப்ரோப் எடுத்து இதில் 10 ஆம்பியர் இன் டிசியில் இன்செர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி ஆம்பியர் நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஆம்பியர் என்றைக்குமே சீரிஸை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அமீட்டர் ஆம்பியர் அது எல்லாமே நம்ம சீரிஸை தான் செக் பண்ணணும். ஓகே, அது எப்படி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு மோட்டார் யூஸ் பண்ணுறனோ இல்லை பல்ப் யூஸ் பண்ணுறனோ, அந்த மோட்டர் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு, அந்த பல்ப் எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குதுன்னு செக் பண்ண, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேட்ரி வாங்கினா அந்த பேட்ரி செக் பண்ணுறது, அந்த ஒரு பவர் பேங்க் ஒரு பேட்டரி வாங்குறோம், ஒரு எமர்ஜென்சி லைட்டுக்கு ஒரு பேட்டரி வாங்கணும், இல்லை ஒரு டார்ச் லைட்டுக்கு ஒரு பேட்டரி வாங்கணும். ஸோ அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவை இப்படி வச்சு பார்க்குறது. அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியிலே போட்டிருப்பாங்க டு நாட் ஷார்ட் சர்க்யூட்னா, அதை மாரி நம்ம பண்ணுவோம். ஸோ அது கேட்டால் நம்மளோட கெப்பாசிட்டி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து வேறு வழி இருக்குது. ஸோ மல்டிமீட்டரில் பொறுத்தளவுக்கு ஆம்பியர் எப்படி யூஸ் பண்ணணும், சீரிஸ் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பல்ப்பு எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது, ஒரு மோட்டர் எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது, அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அம்மீட்டர் என்றைக்குமே சீரிஸாக தான் யூஸ் பண்ணால், அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேபிள் வந்து ஹீட் ஆகும். அதாவது குறிப்பிட்ட ஆம்பியருக்கு மேலே போச்சுன்னா இந்த கேபிளெல்லாம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சேம் டைம் மல்டிமீட்டரும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், பேட்டரியை இதில் மல்டிமீட்டரில் பேட்டரியோட ஆம்பியரை செக் பண்ணாதீங்க. ஸோ இது மல்டிமீட்டர் வந்து எதுக்கு யூஸ்னா, சீரிஸ் கனெக்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் லோடோட ஆம்பியர் எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும். ஒரு மோட்டார், ஒரு பல்ப், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 12 வோல்ட் அடாப்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஆல்ரெடி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நான் பாசிட்டிவை இதில் இன்செர்ட் பண்ணுறேன், அண்ட் நெகட்டிவை இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? சுவிட்சா. ஸோ மோட்டாரோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ஸோ மோட்டார் என்ன ஆகுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இதோட ஆம்பியர் செக் பண்ணணும். ஸோ அதாவது இந்த மோட்டர் வந்து எனக்கு எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மோட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் பவர்ஸ் அடாப்டரோட பாசிட்டிவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 12 வோல்ட் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவை மல்டிமீட்டர் ப்ரோபோட பாசிட்டிவில் செட் பண்ணியாச்சு. அண்ட் ரிமைனிங் அடுத்த ப்ரோப் இருக்குது பார்த்திங்களா, பிளாக் கலர் காமன் கேபிள், அது வந்து நான் மோட்டரோட பாசிட்டிவ் நான் கொடுத்துட்றேன். ஸோ மோட்டார் எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்னு பாருங்கள், 0.02 ஆம்பியர் அப்படிங்கிற 0.02 ஆம்பியர்னா
20 mA கன்சியூம் பண்ணுது. ஸோ மோட்டரோட ஆம்பியர் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 20 mA தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மோட்டரோடது. புரியுதுங்களா? ஸோ இதுவே நான் பல்புக்கு பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த பல்ப் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது பல்ப் பாருங்கள், இது எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு. ஸோ இந்த பல்ப் எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுதுன்னு அதே மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ நான் பாசிட்டிவ் எடுத்துட்றேன். நான் பல்பிலிருந்து ஒரு ரிலேட் எடுத்துட்றேன். ஸோ அந்த அடாப்டர் இருந்த பாசிட்டிவாக நான் பாசிட்டிவ் ப்ரோபில் வச்சுட்டேன். அண்ட் காமன் ப்ரோபிள் இதில் வைக்கிறேன். ஸோ இங்கே எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ 1.39, ஸோ 1.39 1.40 ரேஞ்ச் ஆம்பியர் வரைக்கும் கன்சியூம் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம அமீட்டர் செக் பண்ணணும். ஸோ அமீட்டர் பொறுத்தளவுக்கு என்றைக்கும் சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்தோம் செக் பண்ணணும். ஸோ நம்ம ஆம்பியர் யூஸ் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.40 amps எடுத்துச்சு. ஸோ ஏன் கண்டினியூஸாக நம்ம இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 10 amps மேக்ஸிமம் அன்ஃபியூஸ்டு அப்படின்னா இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ண கிடையாது. ஆம்பியருக்கு டிசி ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ நம்ம கண்டினியூஸாக அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கேபிள் வந்து ஹீட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் மல்டிமீட்டர் உள்ள டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து இது சும்மா அப்போதைக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆம்பியர் போகுது மெஷர் பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.